இன்றைய தலைப்பு ஆறாம் பாவமும் ஜோதிட சுருதிகளும். பொதுவாக ஆறாம் பாவத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். எதிரி, கடன், நோய். ஆறாம் பாவத்தில் பாவகரங்களிலிருந்து 6ஆம் அதிபதி பலகீனமாக இருந்தால் ஜாதகர் எதிரியை எளிதில் வெல்லக்கூடியவராகவும் நீண்ட ஆயுள் கூடியவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சுருதி கூறுகிறது. இந்த கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஒன்று புலிப்பாணி முன் ஒரு ஜோதிட நூலில் உள்ளது. பாரப்பா பகலவரும் சனிசெய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் குவலயத்தில் புலிகண்ட பசுபோலாவர் சீரப்பா செம்புண்ணும் சென்னாடுண்டு செயலாக வாழ்ந்திருப்பார் விதியும் தீர்க்கம் ஆரப்பா அத்தளத்தூன் விழுந்து கட்டால் அப்பனே அரியைப்போல் வாழ்வான் பாரே அப்படிங்கிறாங்க. பொதுவாக 6ஆம் இடத்தில் பாவகரங்களான சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு கேதுகள் இருந்து 6ஆம் அதிபதி பலகீனப்பட்டு விட்டால் ஜாதகரை கண்டு எதிரிகள் அச்சப்படுவார்கள் அல்லது ஜாதகருக்கு எதிரி அற்ற நிலை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த கேள்வி வரலாம். 6ஆம் இடத்தில் சுபர் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் இடத்தில் சுபர் நின்றிருந்தால் ஜாதகருக்கு தசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் ஜாதகரின் தாய்வழி சொந்தங்கள் ஜாதகரிடம் சொத்தை கேட்டு தகராறு செய்வார்கள். அதன் மூலம் ஜாதகர் வழக்குகளை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் குழந்தைகளின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுபர் நின்று தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது அந்த குழந்தை சிறப்பாக படிப்பார், நன்றாக பேசுவார். ஆனால் தந்தையின் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்தில் சுபர் நின்று தசாபுத்தி நடத்தும் போது அந்த குழந்தையின் தந்தைக்கு தாயாதி வழிகளால் சொத்து பிரச்சனைகள் வரும். இந்த கருத்தை வலியுறுத்த பாடல் ஒன்று ஜோதிட அலங்காரத்தில் உள்ளது. அந்த பாடல் பார்த்திங்கன்னா, கூறும் 6ஆம் இடத்தில் குறித்திடும் பலன்களாகில் வீறு நல்லோர்கள் தானும் மேவிடில் தாயத்தார்கள் பேருடன் வழக்கிட்டு உள்ள பெரும்படம் பிரித்து தாவென்று ஏறி அம்பலத்தில் நிற்பர் எதிரிக்கே வலிமை என்பேன் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் நின்று தசாபுத்தி நடத்தும் போது கெடுபலன் மட்டுமே தருவார் அப்படின்னு புலிப்பாணி முனிவர் சொல்கிறார். அந்த பாடல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு அப்பனே ஆரோனும் கேந்திர கோணம் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர்வயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானும் வீரப்பா விஷபயம் வெடியால் துன்பம் விளையுமடா பல துன்பம் இன்னும் கேளு அப்படிங்கிறார். இது ஒரு பொதுவான கருத்து தான். 6ஆம் அதிபதி கேந்திர கோணத்துக்கு போயிட்டாவே முழுமையாக கெடுபலன் தான் நடக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 6ஆம் அதிபதி பாவராக இருந்து அவர் கேந்திரத்துக்கு சென்று சுபர் தொடர்போட திசையை நடத்தினார்னா ஜாதகர் எதிரியும் வெல்லக்கூடியவராகவும் இருப்பார், திரண்ட செல்வமுடையவராகவும் இருப்பார், சபையில் தெளிவாக கேள்வி கேட்கக்கூடியவராகவும் இருப்பார். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா அலங்காரத்தில் இருக்குது. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, திடமுறும் 6ஆம் ஆதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறு நெல்லோர் நோக்க மருவியே மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனாகி கொடியவர் தமக்கு மிண்டே கூறுவான் குணவானாம் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் பாவகரங்கள் நின்று லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சுபகரங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் கூடி நின்று விட்டாலும் ஜாதகர் சத்ருஜயம் உள்ளவராகவும் தனவந்தராகவும் இருப்பார். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா கௌசி சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்குது. கூறும் 6ஆம் இடத்தில் கொடியவர் நிற்க அந்த மாறி பொன்னவர் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான் சீரும் சத்ருவை ஜெயம் கொள்ளும் தீரன் என்றே பாரினில் கௌசிகர் தான் பகர்ந்தனர் காயமன்னா அப்படிங்கிற ஒரு பாடல் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து அந்த லக்கணத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா ஜாதகருக்கு தசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது ஜாதகர் தன் எதிரியின் தொந்தரவு காரணமாக வேலையோ தொழிலையோ விட்டு வெளியேற நேரும். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா கௌசி சிந்தாமணியில் இருக்குது. ஆரினாதி ஜென்மத்தமர காரி சேயிடர் கண்ணது பற்றிட்டால் கடைச்சத்ரு வஞ்சனையால் இவன் காரியம் விட்டு காசினி சுற்றுவான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் பலகீனமாக நின்று விட்டால், முக்கியமாக நீசமாகவோ பகையாகவோ நின்று விட்டால் ஜாதகருக்கு தன் தந்தையின் பொருட்டு அநேக எதிரிகள் இருப்பார்கள். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதத்தில் இருக்குது. ஆறுனுக்குடையோர் லக்கண இல்லினில் அணைய வெய்யோர் தேறிய பகை நீசங்கள் தேர்ந்துடன் ஆறில் ஏற ஊரிய லக்கணாதி உற்றங்கிருந்தாராகில்
பேருடை தந்தை மூலம் சத்ரு பெருகும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. 1-6 பரிவர்த்தனை வேணும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் பலகீனமாக இருந்து விட்டால் ஜாதகருக்கு தன் தந்தையின் பொருட்டு அநேக எதிரிகள் இருப்பார்கள். அதே போல் நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி வலுவாக நின்று முக்கியமாக உச்சமாக இருந்து 6ஆம் அதிபதி பலகீனமாகிவிட்டால் ஜாதகருக்கு தொழில் தேர்வில் வெற்றி கிட்டும், தந்தையின் சொத்து வளரும், மட்டும் அவரோட தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்குது. 10னுக்குரிய கோல் போய் உச்ச பலமோடு சிறக்க, 6 சத்தில்லாமல் நீசமாக தொழிலோடு சமர்தேர்வில் வெற்றி கிட்டும், பொல்லா வெஞ்சி நமது தனியும் தந்தை சொத்தது வளரும், தேக சுகமது நிலைக்கும் தானே அப்படிங்கிற பாடல் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் நின்று 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்த்து விட்டால் ஜாதகருக்கு தன் பங்காளிகளே பகையாளிகளாக இருப்பார்கள். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணியில் இருக்குது. லக்கினர் 6இல் 6 உன்னியே உதயம் மேற உதயம் பார்க்க நாதியால் ஊத்தம் உண்டாம். நாதின பங்காளிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 3 பாவர்களை கூடி தசாபுத்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜாதகருக்கு கால்நடை செல்வம் இருந்தாலும் திரவியம் இருந்தாலும் அது நாசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்ருத்தானநாதர் தகுபாவர் 3 பேருடன் ஒத்திடக்கூடில் மாடு திரவியம் உண்டேல் நாசம். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதங்கிற நூலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஜாதகருக்கு கடன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் பார்த்திங்கன்னா புலிப்பாணி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றால் ஜாதகரோட செல்வம் எதிரியிடம் சென்றுவிடும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தால் எதிரியின் செல்வத்தை ஜாதகர் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கிரகங்களின் பலனையும் சேர்த்து அது சொல்லணும். இது ஒரு அடிப்படையான கருத்து. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா புலிப்பாணி முன்னூரில் இருக்குது. கூறினேன் ஆரோனும் மலைக்கிரண்டில் கொற்றவனை எதிரியோட பொருளும் சேரும், நீரேணி குடும்பாதி விழுந்து கெட்டால் நிலத்தில் நல்ல களவாணி பொய்யன் வஞ்சன், ஆரேணி தனபதியும் மாறிலேற அப்பனே எதிரிக்கு அவை போய் செப்பு, பாரேணி போகரோடு கடாச்சத்தாலே பண்பாக புலிப்பாணி பார்த்தேன் பாரே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது எதிரியோட பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் தான். சில சமயங்களில் பாவர்கள் கூடியிருந்தால் குடும்பத்தில் வம்பு வழக்குகளும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கூடி 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடையோ 9ஆம் இடத்துலையோ பரிவர்த்தனை இல்லை, யாரோ ஒருத்தர் கூட பரிவர்த்தனை எடுத்துட்டால் ஜாதகர் தன் கையில் உள்ள பணத்தை கடன் கொடுத்தே இழந்து விடுவார். அப்படி கடன் கொடுக்காமல் இருந்தால் கூட வேற யாருக்காவது ஜாமீன் போட்டார்னா அவர் சொத்துக்களை இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. ஆனதோர் பாக்கியாதி 2ஆதி 6 இடத்தும் ஊனமில் 6ஆம் ஆதி 9 2 நிற்க தானம் 3 பேரும் லக்கினம் தன்னில் நிற்க ஈனமில் இவன் பொன்னெல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருந்து லக்னத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்து அவரை சுபகரங்கள் பார்த்து விட்டால், வலுப்பெற்ற சுபகரங்கள் பார்த்து விட்டால் ஜாதகர் எதிரியின் தனத்தை இவர் அடைவார். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடலும் ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா, தப்பாது 6ஆம் அதிபதி தான் 10 இருந்திடவும் ஒப்பாது ஜென்மம் தன்னில் செவ்வாய் உரைய சுபக்கோள் உரநோக்க இப்பார் தன்னில் சத்ருவாய் இருப்பர்மனை பங்குள்ளதெல்லாம் செப்பார் முறையாய் இவன் தனக்கு சேரும் திண்ணம் திறனாலே அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் அதிபதி 10-7 வலுவாக இருக்கணும். லக்னத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்து அவரை உச்சம் பெற்ற குருவோ ஆட்சி பெற்ற குருவோ சிறப்பாக பார்த்து விட்டால் ஜாதகர் எதிரியின் தனத்தை அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் நீசமடைந்து 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஜாதகர் அநேக கடங்காரனாக இருப்பார். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தாது, சிம்ம லக்னத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் பார்த்திங்கன்னா கௌசிக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்குது. மாட்டினில் ஆறில் நின்று மன்னவர் நீசமாக காட்டும் மத்தனத்தோன் களமுற சென்மம் சார கூட்டிய கடனநேகம் கோதுடன் உரைக்கலாகும் நாட்டிக வசிஷ்டா இந்த தன்னுரை தவறிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் சம்மந்தமான பாடல்கள். நோய் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பொதுவாக நோய் சம்மந்தமாக பார்க்கும்போது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும்
காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியான புதன் பகவானும் கூடியிருந்தால் ஜாதகர் லக்னத்தில் கூடிட்டால் ஜாதகர் தசாபுத்தி புதனோட தசாபுத்தி நடக்கும்போது ஜாதகருக்கு நோய் சம்பந்தமான உபாதைகள் ஆரம்பிக்கும். அதே போல் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் பகவான் ப்ளஸ் ராகு பகவான் கூடி எந்த கட்டத்தில் இருந்தாலுமே புதன் தசை புத்தி வரும்போது ஜாதகருக்கு நோய் சம்பந்தமான தொந்தரவு ஆரம்பிக்கும். பொதுவாக நோயின் தாக்கத்தை அறிய வேண்டுமானால் ஜாதகரின் லக்னத்தையும் லக்னத்துக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் அறிந்து தான் நோயின் தாக்கம் எப்படி இருக்கும், இந்த தசாபத்தியில் மட்டும் வந்து போகுமா, நீண்டகால தொந்தரவு தருமா, இல்லை ஜாதகரை கடைசி வரைக்கும் அது கூட இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ ஜம்பு மகரிஷி வாக்கியம் அந்த நூலில் தான் புதரும் 6ஆம் இடத்தோறும் பொருந்தி லக்கணத்தில் இருக்க இதமுடனே 2 பேரும் ஒரு ராசியில் இருந்துட்டாலும் இதமுடனே இருவரையும் ராகுதான் பார்த்திட்டாலும் புதன் திசை புத்தி தன்னில் பொருந்துமே வியாதிதானே அப்படிங்கிற அந்த பாடல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ஒரு பாவர் கூடி 6-8-12 மறைந்து திசாபத்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜாதகர் நோய்வாய்ப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா புலிப்பாணி 300 நூலில் இருக்குது. பகருவாய் ஆரோனும் லக்னாதி 12 6-8 தீயாரோடே திகருவாய் தேகமது ஜென்மனுக்கு இழைத்து விடும் ரோகங்கள் கிட்டும் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6-8-12 போய் பலகீனமாக இருந்து ராசி அதிபதியும் 6-8-12 போய் பலகீனமாக இருந்து லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி கேந்திர கோணத்தில் வலுவாக இருந்து விட்டால் ஜாதகர் இயல்பிலேயே நோயாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரோட உடல் பலகீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. சார்ந்த லக்கணத்தினாதர் சார் பலகீனராக கேந்திர கோணம் மீதில் கிளர் ரோகத்தார் மேவ ஆய்ந்திட ராசிநாதர் 6-8-12 வாய்ந்திட பலமே ஈனம் பல வியாதி மாதின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் முக்கியமாக கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜோதிடருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விதி என்னென்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி பலத்தை இழந்தால் ஜாதகர் பலகீனமானவர், தசாபத்தி வந்தால் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே சொல்ல முடியும். ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா ராசியோட அதிபதியை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம ஐயா சொல்லுவார். ஐயாவோட வீடியோலையும் சரி நம்மளோட வகுப்பறையிலையும் சரி எந்த ஒரு பாவத்துக்கும் பலனை நிர்ணயிக்கும் போது ராசிக்கு பார்க்குற மாதிரியே லக்னத்துக்கு பார்க்கணும், லக்னத்துக்கு பார்க்குற மாதிரி ராசியும் பார்க்கணும். வெறும் லக்னத்தை மட்டும் வச்சு ஒரு பலனை நம்ம முடிவு செய்யக்கூடாது. அந்த கருத்தை இந்த பாடல் வலியுறுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து அவர் பாவர்களை மட்டுமே கூடி பாவர்களால் மட்டுமே பார்க்கப்பட்டு சுபர் தொடர்பு அறவே இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு நோய் தொந்தரவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நோயின் தாக்கம் அவரோட மனோதிடத்தை சோதிக்கும். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணிங்கிற நூலில் இருக்குது. அல்லலுக்குடைய கோள்கள் உற்ற அம்புலி தன்னோடொன்றி வல்லதொரு 2-3 வகை ஈதென்று காணால் வல்லமையற்ற நோயால் வாழ்வெல்லாம் துன்பம் கொள்வர் தொல்லையும் குறைவதுண்டு தூய குரு அருளும் பெற்றால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் நின்று அவருக்கு பாவர் தொடர்பு மட்டுமே இருந்து சுபர் தொடர்பு அறவே இல்லாமல் இருந்தாலும் ஜாதகருக்கு வெப்பம் மற்றும் பித்த சம்பந்த பிரச்சனையால் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலில் உள்ளது. பகலவர் 6இல் வீழ பாவியர் கூட நோக்க இகமதில் வந்தோர் பித்த எழுச்சியின் ரோகத்தாலே சுகமதை இழப்பர் என்ற சொற்பொருள் உணர்ந்த பேர்கள் தகவுடைய சிகிச்சை பற்று தற்காத்து வாழப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் நின்று லக்ன கேந்திரங்களில் சனி பகவான் நின்று அவர் சனி பகவான் பாவரை கூடி நின்று விட்டால் 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமான 12ஆம் இடத்திலையும் பாவர்கள் இருந்து விட்டால் ஜாதகர் கடுமையான சளி தொந்தரவுகளை சந்திப்பார். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்குது. வந்தமா மதியும் மாறில் மந்தர் கேந்திரமாய் பாவர் பிந்திய வியத்தில் பாவர் பற்றிட பினேசம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பினேசம்னா கடுமையான சளி தொந்தரவு தான் பினேசம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதியோட கூடி சுபர் தொடர்பு இல்லாமல் போயிட்டால் கடுமையான வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை சந்திப்பார் ஜாதகர். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணியில் தான் இருக்குது. அவமனும் 5ஆம் வீட்டார் 6இலே 6ஆரோடு தவமென கூடில் சக்தி குன்மமே பலிக்கும் மிஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகணும், 6ஆம் அதிபதி கூடி இருக்கணும். சுபர் தொடர்பு சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னா தசாபத்தி வந்ததுன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை ஜாதகர் சந்திப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் ஜென்மச்சத்துருவை கூடி லக்னத்தில் ராகுகேதுகள் இருந்து அந்த ராகுகேதுகளை 6ஆம் அதிபதி பார்த்து விட்டால் ஜாதகருக்கு இரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்.
இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்குது. ஈந்திடும் லக்கினாதி நாளில் பாவரோடு ஏக பாய்ந்த பாம்பு உதயம் ஆரோர் பார்த்திடில் சோகையத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பாவர் மட்டுமே பார்த்து பாவர் மட்டுமே இருந்து சுபர் தொடர்பு சுத்தமாக இல்லாமல் 6ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்து விட்டால் ஜாதகருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட நோய் வரும், கழுத்து தோள்பட்டை கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணியில் இருக்குது. கடுகிய பிராது தானம் பாவிகள் பார்க்க மற்ற அடுதொழில் கிரகமெல்லாம் ரோகம் மேல் கள ரோகம்தான் குளிகிறதான் மூன்றில் நிற்க ஊதெனும் ரோகத்தாரும் மூன்றுடன் நேகில் அக்தே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் குளிர் நின்று 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு கெட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் ஜாதகருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். இது வந்து டீஃபால்ட்டாகவே ஒரு சில லக்கணத்துக்கு பொருந்தும், 2 லக்கணத்துக்கு பொருந்தும். ஒன்று மேச லக்கணம், 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒருவரே வந்துடுவார். அதே மாதிரி இன்னொன்று வந்து துலா லக்கணம், 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒருவரே வந்துடுவார். இப்போ 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கார், அவருக்கு சுபர் பார்வையே இல்லை, அந்த இடத்துல சுபர் யாருமே இல்லை அப்படின்னா தசாபத்தி காலங்களில் நீங்கள் சொல்லி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போய் கெட்டு போய் 6ஆம் இடத்தில் ராகுபான்னு தசாபத்தி நடத்தும்போது ஜாதகருக்கு பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும். இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வார்த்த சிந்தாமணிங்கிற நூலில் இருக்குது. வாக்கினான் சட்ட அட்ட வியங்களாய் ராகு 6இல் நீக்கமில்லாமல் கூடில் தந்தம் போமே அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்ததிபதி 6, 8, 12 மறைஞ்சு செவ்வாய் பகவான் பலகீனமாக இருந்து 6ஆம் இடத்தில் பாவர் இருந்தால் ஜாதகருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு குரு பகவான் பலகீனமாக இருந்து 6ஆம் இடத்துல பாவர் மட்டுமே இருந்து தசாபத்தி நடத்துனா ஜாதகருக்கு மூக்கு இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். புதன் பலகீனமாக இருந்து இதே கண்டிஷனில் 6ஆம் இடத்துல பாவர் இருந்து தசாபத்தி நடத்தினா நாக்கு உதடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் கூடி 6ஆம் இடத்துக்கு போய் அவர் ராகு பகவானோட தொடர்பு பெற்றால் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்தை வலியுறுத்துகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா துய்ய கேரளம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்குது. சொல்லிய 6இன் கோலும் துய்ய லக்கணக்கோலும் மெல்லவே 6இல் நின்றால் மேனியில் வெள்ளை உண்டாம் நல்ல லக்கணக்கோலும் ராகுவும் கூடி நின்றால் பில்லி சூன்யம் பாம்பால் பெரும் பிழைகள் என்று கூறலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே புதனோட நிலைமையை நம்ம பார்த்து தான் இந்த பலனை முடிவு பண்ணணும். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமரமங்கலம் 9944474273.